Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஷோல்டர் பேக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இங்க வந்து நான் ஷோல்டர் பேக் வந்து பேலன்ஸ் கிளாத் வச்சிட்டு குர்த்தி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேலன்ஸ் கிளாத் வச்சு தான் நான் வந்து ஷோல்டர் பேக் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். சோ அதுக்குள்ள வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மென்ட் எவ்வளவு எடுத்துர்க்கேன் பாத்தீங்கன்னா கேன்வாஸ் வந்து 13x11 ல வந்து கட் பண்ணிருக்கேன். சோ width பார்த்தீங்கன்னா 13 inches லென்த் வந்து 11 inchஸ்ல கட் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து கேன்வாஸ் எப்பவுமே கட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வித்து லென்த் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின் கிளாத் இதுதான் மெயின் கிளாத்து. இது வந்து லைனிங். இதுக்கெல்லாம் வந்து நான் 1/4 inch சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி 3 பீசஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸும் லைனிங்கும் அண்டு மெயின் பீஸு. அண்ட் அடுத்தது என்னெல்லாம் வேணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு செயின் வேணும். ஸோ பேக்குக்கு வந்து ஷோல்டர் பேக்குள்ள செயின் நான் இது வந்து 52 inches எடுத்திருக்கேன். செயினோட லென்த் வந்து 52 inches எடுத்திருக்கேன். அண்ட் ஜிப் இதுக்கு வேணும். அண்ட் இங்கே வந்து சைடு வந்து நம்ம வந்து இந்த செயின் மாற்றுறதுக்கு வேண்டிட்டு இந்த மாதிரி 2 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. வித்து பார்த்தீங்கன்னா 2.5 inches, லென்த் வந்து 4.5 inches கட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி டி ரிங் நமக்கு வேணும். நம்ம இதை ஃபஸ்ட் வந்து இதுக்குள்ளே இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த டி ரிங்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இது இப்படி ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இந்த இது வந்துட்டு நம்ம செயின் வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே நம்ம வந்து செயின் மாட்டணும். இப்படி மாட்டிட்டானா நமக்கு வந்து பேக் வந்து இதாயிடும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் நமக்கு தேவை பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ உங்ககிட்ட இந்த செயின் இல்லைனாலும் நீங்கள் வந்து அதே கிளாத்தில் வந்து ஸ்ட்ராப் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ராப் வந்து ஸ்டிச் பண்ணுற வந்து 51 inchஸில் நீங்கள் வந்து ஸ்ட்ராப் வந்து லென்த் வந்து எடுத்துக்கோங்க. வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 inches எடுத்துகிட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸ் வந்து மெயின் பீஸில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஜிப்பு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து மெயின் பீஸ் வந்து இப்படி திருப்பிக்கோங்க. ரைட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் சைடு வச்சுட்டு நம்ம ஜிப்போட லாக் வந்து நம்ம சென்டரில் கொண்டு வந்துக்கலாம். சென்டரில் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து இது இப்படி திருப்பி வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இது கரெக்டாக வந்து இப்படி வச்சுட்டு பின் பண்ணிடலாம். நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஜிப் வந்து கரெக்டாக பின் பண்ணிக்கலாம். இப்படி பின் பண்ணிக்கலாம். ஜிப் பின் பண்ணிவிட்டு அண்ட் லைனிங் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம லைனிங் வந்து இந்த இதில் கரெக்டாக வச்சுட்டு இப்படி வந்து லைனிங் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு அதையும் சேர்த்து பின் பண்ணிடலாம். ஸோ லைனிங்கோட சேர்த்து நம்ம வந்து இது பின் பண்ணிக்கலாம். இப்படி பின் பண்ணக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின் பீஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஜிப்பு வந்து நம்ம திருப்பி வச்சுட்டு அண்ட் லைனிங் அது மேலே வச்சுருக்கோம். அண்ட் இங்கே வந்து நம்ம கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பும்போது உங்களுக்கு வந்து ஜிப்பு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம இது வந்து இப்படியே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த எட்ஜில் வந்து கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு சைடு வந்து ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுறோம். ஸோ இது இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு இது இந்த மாதிரி திருப்பி இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. நம்ம ராங் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பின் பண்ணுறோம் ஜிப்பு. ஸோ இதையும் வந்துட்டு இப்படி பின் பண்ணிக்கலாம். இப்படி பின் பண்ணக்கப்புறம் லைனிங் பீஸ் வந்து நம்ம இந்த சைடு வைக்கிறோம். ஸோ லைனிங் பீஸ் இப்படி வச்சுட்டு இதே இந்த இடத்துல இப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். இந்த எட்ஜுக்கிட்ட கரெக்டாக ஸ்டிச் பண்ணி திருப்பும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்துடும். ஸோ நம்ம வந்து இந்த சைடு இப்படியே இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த சைடு வச்சுட்டு இப்படி ஜிப்பு இப்போ நம்ம திருப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ ஜிப்பு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இனி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த 2 பீசஸ் கட் பண்ணிட்டோம். இதை வந்து கரெக்டாக இப்படி சென்டரில் வச்சுட்டு சென்டர் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து நம்ம இப்படி கரெக்டாக சென்டருக்கு வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம டீரிங்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி ரெண்டாக கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஸ்ட்ராப்போட லூப்புமே நம்ம இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மெயின் பீஸ் எடுத்துக்கலாம். இங்கே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம். லைனிங் செப்பரேட்டும் மெயின் பீஸு செப்பரேட்டாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். இனி நம்ம இங்கே வந்து எவ்வளோ சேம் ஆட் பண்ணியிருக்கோமோ 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச்னால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேன்வாஸ் கிட்ட நான் அப்படியே வந்து இது சுற்றியுமே ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது இங்கே மட்டும் ஒரு 3 இன்ச்சஸ் கேப் விட்டுட்டு பாக்கி எல்லா இடமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த இடத்துல கேப் விட்டுட்டு ஏன்னா நம்ம உள்ளே திருப்பணும், அதுக்கு வேண்டி கேப் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல வரும்போது நீங்கள் இந்த ரிங்கு இந்த இது வந்து சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளே தள்ளி வச்சுட்டு நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சைடு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த இடத்துல 3 இன்ச்சஸ் கேப் விட்டுக்கோங்க. இங்கே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கரெக்டாக அந்த நம்ம வந்து டி பேண்ட் இங்கே வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றியுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே வந்து 3 இன்ச்சஸ்க்கு வந்து கேப் விட்டுருக்கேன். அண்ட் இதை ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்து 1 இன்ச்சுக்கு ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க. 4 சைட்ஸுமே இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கொயர் வரைஞ்சிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் வந்து நம்ம இப்படியே கட் பண்ணிடலாம். 4 சைட்ஸும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னரில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். 4 கார்னர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணக்கப்புறம் நம்ம இதை வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ 4 கார்னர்ஸுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். 4 கார்னர்ஸும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணும்போது இதை கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இனி வந்து நம்ம இதை வந்து அப்படியே இங்கேருந்து வந்து நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இங்கே ஓப்பன் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல திருப்பிடலாம். ஸோ நீங்கள் வந்து இதை இப்படியே வச்சுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பினக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லைனிங்கோட பீஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல அப்படியே இங்கே ஓப்பன் விட்டுருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் நீங்கள் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் 1/2 இன்ச்சில் ஸ்டாப் இது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இனி வந்து இந்த செயின் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். செயின் வந்து நான் இதில் போட்டுறேன். செயின் வந்து நம்ம கரெக்டாக மாட்டிக்கலாம். செயின் வந்து நான் வந்து மாட்டியாச்சு. செயின் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லென்த்தியாக வேணால் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணால் கம்மியாக பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இங்கே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணனால நமக்கு இங்கே வந்து பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. அண்ட் இப்போ நம்ம ஜிப்பு ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ் இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் கூட வாட்டர் பாட்டில், மொபைல் எது வேணாலும் நமக்கு வந்து நிறைய திங்ஸ் இதில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பியூட்டிஃபுல்லான ஷோல்டர் பேக் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இது ஜஸ்ட் வந்து நான் பேலன்ஸ் கிளாத்தில் இருந்தது, பேலன்ஸ் கிளாத் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் வந்து உங்கள் சுடிதார குர்த்தி ஆர் ப்ளவுஸ் எது ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் கிளாத் இருந்தால் நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்துட்டு நீங்கள் வந்து பேக் நீங்களே உங்கள் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு அதிக மெட்டீரியல்ஸ் நம்ம தேவையில்லை. இந்த செயின் நீங்கள் வந்து செயினுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதே கிளாத்தில் வந்து ஸ்ட்ராப் ஸ்டிச் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து இதில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான ஷோல்டர் பேக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.